எனக்கு வந்து ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறது, அது கொஞ்சம் வந்து பயமா இருக்கும். பயம்ன்றத விட கஷ்டமா இருக்கும். பிகாஸ் நான் போய் ஹெல்ப் கேட்டு, அவங்க எனக்காக பண்ணும்போது, அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஹர்ட் ஆனா, எனக்கு அத விட ரொம்ப ஹர்ட் ஆகும். ஸோ, அதனால நான் ஹெல்ப் கேட்க மாட்டேன். ஸோ, அப்படி இருக்கும்போது, நமக்காக ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணிட்டு, அந்த பெர்சனே இல்ல அப்படின்னா, நம்ம லைஃப்ல அது எவ்வளோ பெரிய ஒரு சேஞ்ச் இல்ல? 2018ல டோக்கியோல நடந்த ஒரு இன்சிடென்ட். ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மேன் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு நைட்ல வந்து ஒரு ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஹெவி ரெயின். செம ரெயின்ன்றனால அவர்கிட்ட அம்பர்லாவும் இல்ல. ஸோ அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல ஒரு ஸ்கூல் பொண்ணு வந்து அவர்கிட்ட இருந்த அம்பர்லாவ கையில குடுக்குறா. குடுத்தோனே அவரு வந்து, "உனக்கு அம்பர்லா வேணாமா?" அப்படின்னு கேட்டாரு. "இல்ல என்கிட்ட இன்னொன்னு இருக்கு" அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் நேமும் கேட்டுக்கல. அதுக்குள்ள அவங்களும் போயிட்டாங்க. இவங்களும் போயிட்டாரு. ஸோ இவர் வந்து லேட்டர் அந்த அம்பர்லாவ ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாரு அந்த ஸ்டேஷன்ல இன்னொரு நாள். பட் ஸ்டில் அந்த பொண்ணு வரல. அதனால அவர் வந்து ஸ்டோரி பண்றாரு. இந்த மாரி எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப ஹெல்ப் பண்ணா அப்படின்னு சொன்னோனே, அந்த ஜப்பான் ஃபுல்லா அது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. அந்த நியூஸு. லேட்டர் ஒரு மெசேஜ் வந்து அவருக்கு வருது. அந்த பொண்ணோட அம்மாகிட்டேருந்து. அவகிட்ட இன்னொரு அம்பர்லாலாம் இல்ல. அவகிட்ட இருந்தது ஒரே ஒரு அம்பர்லா தான். மோஸ்ட்லி அவ வந்து அவள பத்தி யோசிக்கிறத விட மத்தவங்கள பத்தி யோசிப்பா. ஸோ, அதனால உங்களுக்கு அவ ஹெல்ப் பண்ணிட்டா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ இறந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க. அவ அந்த மழையில நனைஞ்சு சிக்கானதுனால இறந்துட்டாங்க. அப்ப அவரோட லைஃப் எப்படி ஆகும்? நமக்காக ஒரு பெர்சன் ஹெல்ப் பண்ணி, அதுவும் ஒரு அன்னோன் ஸ்ட்ரேஞ்சர் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்ல. அவர பத்தி யோசிச்சு பாத்துங்களேன்.